ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சித்திரையில் உன் கஷ்டத்தின் ஆட்டம் அடியோடு முடிந்துவிடும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் என் செல்லமே. வாழ்க்கையில் வர இருக்கும் எல்லா வெற்றிகளின் ரகசியமும் அதுதான். அது என்னது? உன் மனம் என்பது ஒரு மந்திர சாவி. தன்னம்பிக்கையில்தான் நம்பிக்கை இழந்து முடியாது என்று முடங்கிவிடும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கும் தேடத்தான் வேண்டும் தனக்கான ஊன்றுகோலை. எதிர்பார்ப்போ ஏமாற்றமும் தரும். அதற்காக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் ஒன்று, யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள். தோல்வி என்பது உன்னை சந்திக்கும் முன் நீ சந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னை சந்திக்க சிந்திக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்று நீ கஷ்டப்படுவது நாளை நீ நன்றாக இருப்பதற்காகத்தான். தைரியமாக நீ வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இரு என் செல்லவே. வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள், வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள், வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள். உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது. நல்லது தான் நடக்கும். எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். ஆம் செல்லமே, உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு முடிவடையட்டும். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு அவர்களுக்கு. நான் அனைவருக்கும் நல்லதை தானே செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அடிக்கடி நீ நினைப்பாய். கலங்க வேண்டாம். ஏனென்றால் நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் என்னுடைய திருவிளையாடல். விரைவில் நீயும் உன் வாழ்வில் உயரப் போகிறாய் என்பதுதான் உண்மை. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. எதற்கும் கலங்க வேண்டாம். உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, இந்த சித்திரை மாதத்தில் உன் கஷ்டத்தின் ஆட்டம் அடியோடு முடிந்துவிடும் என்று சொன்னேன். இது 100% உண்மை. இனி எல்லாம் உனக்கானது, எல்லாம் நல்லது தான் நடக்கும். ஏனென்றால் உன்னிடம் எவ்வித நோயையும் தீங்கையையும் நெருங்க விட மாட்டேன். நீ நலமுடனும் வளமுடனும் வாழப் போகிறாய். சில நேரங்களில் மனம் உடைந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய். வேண்டாம் என் செல்லமே. உன்னை அற்பமாக நினைத்தவர்கள் மத்தியில் உன் சாயப்பா உன்னை அற்புதமாக உயர்த்துவேன். வாழ்க்கையில் உன் நிம்மதிக்காக அன்பை எக்காரணம் கொண்டும் பிச்சை எடுக்காதே. அக்கறையாக கேட்டு பெறாதே. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனம் தைரியம் இருந்தால் அனைத்தையுமே கடந்து போகலாம். அடுத்தவர்கள் வழி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டார்கள், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டார்கள். எதுவுமே சில காலம்தான். எதிர்ப்புகளை குறைத்துக்கொள். அப்போது ஏமாற்றம் பெரியதாக இருக்காது. நடப்பது அனைத்துமே ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டுமே நடக்கிறது. உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆகவே வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது, நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை இந்த பிரபஞ்சம் வாழ வைக்கிறது. இந்த சாயப்பா சொல்வது உண்மைதானே என் செல்லமே. நமக்கு நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டுமே போதும். மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது நம் குற்றம் இல்லை. ஏனென்றால் வழி வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள். எல்லோருக்கும் ஒரு காலம் வரும். அப்போது உன்னை ஏளனம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் அல்லது தலை குனிவார்கள். ஆம் செல்லமே, இனியோ உனக்கு எல்லாம் சாதகமாகத்தான் நடக்கப் போகிறது. இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள் உனக்கு நல்லதொரு நாட்கள். நீ நல்லதை நினைத்து எதையெல்லாம் நினைத்து காத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் உன் கையில் கிடைக்க இந்த சாயப்பா அருள் பாலிப்பேன். கவலைப்படாதே என் செல்லமே. நீ அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரக்கூடிய காலம் இது. நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு.
உன் கர்ம பலன்கள் எல்லாம் விலகப் போகிறது. வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய். உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான் தானே. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கண்களின் முன்னிலையில்தான் நான் அமர்ந்திருக்கிறேன். உன்னுடைய செயல்களின் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண்பதற்காக துடிப்பாய். அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய். உன்னிடத்தில் நான் இருக்கும்போது எதற்காகவும் ஏன் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன்னை வாழ்வில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன். கலங்காதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. சில இடங்களில் ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் செல்ல பிள்ளைகளின் மீது எப்போதும் என் கவனமும் என் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீ என் சோதனைகளை வென்றுவிட்டாய் என் செல்லமே. அதனால் நீ கேட்ட வரத்தை தரப்போகிறேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆகவே உனது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது. ஆனால் நீ எடுக்கும் முடிவும்தான் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதே. நீ இப்போது வாழ்வதெல்லாம் வாழ்க்கையல்ல. அன்போடு பேசி, பண்போடு பழகி, நேர்மையுடன் நடந்து, உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. என் கரம் பிடித்து என்னுடனே வா என் செல்லமே. உன் கர்ம வினையினால்தான் உண்டாகும் கஷ்டங்களுக்கும் சோகங்களுக்கும் இதோ முடிவு காலம் வந்துவிட்டது. நான் உனக்கு எப்போதும் இந்த சாயப்பா நல்லதை மட்டும்தானே செய்வேன். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நடத்துவேன். நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதே போலத்தான் உனது வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை மனதில் இருந்து முழுமையாக அழித்து விடு. நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையுடன் சந்தோஷமாக வாழு. அப்போதுதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். ஆகவே உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தான். யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் கெடுதல் செய்யாமலும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். உலகம் ஒரு போர்க்களம். அதில் உன் வாழ்க்கை ஒரு போராட்டம். போராட்டத்தின் வெற்றிக்காக கையாளும் ஆயுதம் எது தெரியுமா? நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் தம் ஆற்றலில் தாம் கொண்ட நம்பிக்கையும் தான். ஆகவே நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வெற்றி நிச்சயமாக. ஆம் செல்லமே. நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டும் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் இதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.